சினிமா தான் நம்மளை வந்து அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து பள்ளி கல்லூரிகள் அது வந்து எப்படி பிள்ளைங்களோட மனசுக்குள்ள ஆழமா நிறைய விஷயங்களை பாடம் மூலமாக விதைக்கப்படுதோ, அதே மாதிரி சினிமாவும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சினிமாக்கள் எல்லாமே ஒரு ஒரு காதல், ஒரு பயங்கர வயலேஷன், சண்டை, அந்த மாதிரி கொலை கொள்ளை அந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம். ஆனால் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இந்த காந்தாரா 1 பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அதுக்கப்புறம் இந்த காந்தாரா 2, ரிஷப் ஷெட்டி, என்னங்க நீங்கள் இப்படி கடவுளாகவே மாறிட்டீங்க. உங்களை மாதிரி எல்லாம் நீங்கள் உண்மையாகவே ஒரு தெய்வ பிறவி தான். அந்த அளவுக்கு உங்களுடைய நடிப்பும் சரி, உங்களுடைய படைப்பும் சரி, இந்த மாதிரி எங்கள் தமிழகத்தில் தமிழ்நாட்டு படங்கள் இப்படி இந்த தரமான ஒரு நல்ல படமாக இருக்காதான்ற ஏக்கம் எங்கள் மக்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. தயவு செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் இந்த ஜாதியை தூண்டுற மாதிரி, அப்புறம் வந்துட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு காதலை விதைக்கிற மாதிரி, அப்புறம் வந்துட்டு கொலை பண்ணி அந்த சின்ன வயசு பசங்களை பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி படம்லாம் எடுக்காதீங்க. இந்த மாதிரி நல்ல தரமான படங்களை கொடுங்க. ரிஷப் ஷெட்டி, உங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட். அந்த காந்தாரா படம் வந்து முக்கியமான டயலாக்லாம் சப்டைட்டில் வந்து ரொம்ப குட்டியாக இருந்ததுனால எங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியல. அந்த டயலாக்ஸ்லாம் வேற லெவல் படங்க. நீங்கள் உண்மையிலேயே கிரேட்.